ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான விடுகதை என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் விடுகதை. அந்த ஊரில் இரவில் வெளிச்சம் கொடுக்கிறது. மின்சாரம் இல்லாதவங்களுக்கே அது என்னவா இருக்கும்? கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஸ்டின் மாதிரி இருக்கே. டைமர் ஆன். ஆன்சர் இஸ் என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணிட்டீங்களா? சந்திரனை தான் சொல்கிறாங்க. எவ்வளோ பேர் கரெக்டாக இந்த விடுகதையை கெஸ் பண்ணிங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த விடுகதை போகலாமா? விடுகதை நம்பர் 2. பறக்க தெரியும், ஆனால் உயிரே இல்லை. வானில் ஆடிக்கொண்டே இருக்கும். அது என்னவா இருக்கும்? பறக்க தெரியுமா, ஆனால் அதுக்கு உயிர் இல்லையா? வானத்தில் ஆடிக்கிட்டே இருக்குமா? என்னவா இருக்கும்? டக்குன்னு கெஸ் பண்ணுங்கள். டைம் முடிய போகுது. ஆன்சர் இஸ் பட்டம். ஆமாங்க, பட்டத்துக்கு தான் உயிர் இல்லை, ஆனால் ஸ்கையில் ஆடிக்கிட்டே இருக்கும்ல, அதை தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் விடுகதை போகலாமா? விடுகதை நம்பர் 3. காலை பிறக்கிறான், மாலையில் மறைகிறான், வானத்தில் சுற்றுகிறான். அவன் யார்? யாராக இருக்கும்? காலையில் பிறக்கிறாங்களாம், மாலையில் மறைகிறாங்களாம், வானத்தில் சுற்றுறாங்களாம். அவங்க யார்? எனி கெஸ்? டைமர் ஆன். டக்குன்னு கெஸ் பண்ணுங்கள். டைம் முடிய போகுது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விடை சூரியன். ஆமாங்க, சூரியன் தான் காலையில் வரும், மாலையில் மறைஞ்சிரும், ஸ்கை ஃபுல்லாக சுத்தம்ல, அதுதான் ஆன்சர். விடுகதை 4. தலையில்லா மனிதன் போல் நடக்கிறான், கால்களும் இல்லை, பசுமையாகவே இருக்கும். அது என்ன? அப்படி என்ன பசுமையாக இருக்கும்? கால்கள் கிடையாதான், ஆனால் மனிதன் போல் நடக்கிறான். அவன் யாராக இருப்பாங்க? டைமர் ஆன். உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் பாம்பு. கால் கிடையாது இல்லைங்க பாம்புக்கு, அதை தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் விடுகதை போகலாமா? விடுகதை நம்பர் 5. 5th விடுகதை தண்ணீரில் பிறக்கிறான், தண்ணீரை குடிக்கிறான், தண்ணீரில் இறக்கிறான். அவன் யாராக இருக்கும்? தண்ணீரை பிறக்கிறாங்களாம், தண்ணீரே குடிக்கிறாங்களாம், தண்ணீர்லே இறக்குறாங்களாம். எனி கெஸ்? டைமர் ஆன். எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? மீன். ஆமாங்க, மீன் தான் தண்ணியிலே பிறக்கும், தண்ணியை குடித்து வளரும், தண்ணியிலே செத்து போயிடும். எவ்வளோ பேர் இது ஈஸியாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 6th விடுகதை. எப்போதும் ஓடிக்கொண்டே இருப்பான், அதுவே நமக்கு போதாது, பிடிக்க முடியாது. அவன் யார்? இது ரொம்ப ஈஸியான விடுகதை, நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். டைமர் ஆன். ஆன்சர் என்னவாக இருக்கும்? விடை கிளாக், நேரம். ஆமாங்க, நேரம் தான் ஓடிக்கிட்டே இருக்கும், அதை நம்மளால் பிடிக்கவும் முடியாது, ஸ்டாப் பண்ணவும் முடியாது. ஸோ அது நேரம் தான் ஆன்சர். அடுத்த விடுகதை போகலாமா? விடுகதை நம்பர் 7. மழை வந்தால் நடக்க மாட்டான், காற்று வந்தால் பறக்க மாட்டான், சூரியன் வந்தால் ஒளி வீச மாட்டான். அவன் யார்? அப்படி யாருங்க இருக்கும்? மழை வந்தால் நடக்க மாட்டானா, காற்று வந்தால் பறக்க மாட்டாங்களாம், சூரியன் வந்தால் ஒளியே வீச மாட்டாங்களாம். எனி கெஸ்? ஆன்சர் இஸ் மெழுகுவர்த்தி. நெக்ஸ்ட் விடுகதை போகலாமா? விடுகதை நம்பர் 8. விடுகதை என்னன்னா, வெளியில் பனிக்கட்டியாய் உள்ளே தீப்பொறியாய் இருப்பான். அவன் யார்? வெளியில் குழுன்னு இருப்பாங்களாம், உள்ளே தீப்பொறியாக இருப்பாங்களாம். யாராக இருக்கும்? எனி கெஸ்? ஆன்சர் மிளகாய். அங்கே வெளியில் குழுன்னு இருக்கும், உள்ளே சாப்பிட்டா தானேங்க அந்த காரம் தெரியும். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ, பபாய், see you on the next video.